மதுரையிலே ஃபர்ஸ்ட் டைம் பிரியாணி வாங்குனீங்கன்னா பைக், ஃபோன், கோல்டு காயின்லாம் கொடுத்து வேற லெவல் பண்ண போறாங்க. என்ன ஏதுன்னு சொல்றேன், வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஆமாங்க, நம்ம மதுரையில வரப்போற செப்டம்பர் 22 அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிரியாணி திருவிழா ராஜா முத்தையா மன்றத்துல நடக்க போது. அன்னைக்கு யார் யாரெல்லாம் பக்கெட் பிரியாணி வாங்குறாங்களோ அவங்கல இருந்து ஒருத்தருக்கு சுசுகி பர்க்மேன் பைக் ஒன்னு, கோல்டு செயின் 4 பேருக்கு, சாம்சங் மொபைல் 10 பேருக்கு, அப்புறம் 20 பேருக்கு கோல்டு காயின் உங்க முன்னாடியே குலுக்கல் முறையில செலக்ட் பண்ணி அன்னைக்கே கொடுக்க போறாங்க. அதே மாதிரி இதெல்லாம் ஆயிஷாமா ஆட்டுக்கடை பிரியாணி தான் பண்ண போறாங்க. இந்த சம்பவம் விஜய் செய்த இந்த அரசியல் சீமானுக்கு மிகப்பெரிய ஆப்பு. அவருக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம்? இல்லைங்க, இப்ப விஜய் தமிழக வெற்றி கழகம் தொடங்கின பிறகு எந்த கட்சி கலகலத்து போயிருக்கு பாத்தீங்கன்னா சீமான். இதுவரையும் ஏன் தம்பி விஜய் அது தூண்டி போடுறது சிக்கனா பார்க்குவாங்க. ஆனா ஒரு நாள் கூட விஜய் அவர்கள் எங்க அண்ணன் சீமான் சொன்னதே கிடையாது. அவர் தெளிவா இருக்காரு. ஆனா அவர் பேசுறாரு. அதுதான் சொல்றேன், அது வீழ்ச்சிக்கான ஒரு அடையாளம். 2026 அவருக்கு வந்து முற்றுப்புள்ளி. என்ன சொல்றீங்க? முற்றுப்புள்ளி நாம் தமிழர் கட்சிக்கு அதான் கடைசி தேர்தல். ஆட்சி அமைப்பு பேசிட்டீங்க. சும்மா பேசலாங்க, மக்களை நம்ப வைக்கலாம், ஏமாத்தலாம். தன்னுடைய அரசியல் பணியை முதல் முறையாக பெரியார் திடலிலும் தொடங்குறார். அப்படிதான் பார்க்கணுங்க. ஓ, அப்படி சொல்றீங்களா? அப்படிதான் பார்க்கணுங்க. நீங்க கொடியை வந்து என் கொடி தான் அறிமுகப்படுத்தினாரு. அரசியல் பெருசா பேசல. பெரியார் திடல்ல போய் இன்னைக்கு மலரஞ்சலி செலுத்தி, அதாவது வாழ்த்து, அதாவது புகழஞ்சலி செலுத்திருக்கிறாரு, மாலை அணிவித்திருக்கிறாரு. இது ஒரு பேசும் பொருளா இருக்கிறது. ஒரு பக்கம் இவங்க பெரியாராக மரியாதைங்கிறாங்க. எனக்கு புரிஞ்சுக்கணும். தனித்தமிழ்நாடு என்கிற சொல்லாடலை அவர் எல்லா மடலையும் பேச சொல்லுங்க. அவர் தமிழ்நாடை பிரிப்போம், தமிழ்நாட்டை இந்தியாவிலிருந்து பிரிப்போம், தனித்தமிழ்நாடை உருவாக்கி காட்டுவோம், அதுதான் உண்மையான தமிழ் தேசியம் மேடையில டிக்ளேர் பண்ண சொல்லுங்க, அறிவிக்க சொல்லுங்க. தமிழிசை என்கின்ற இந்த பட்டம் இருக்கே, அது வந்து ஆரியம் கொடுத்ததல்ல, இந்திய தேசியம் கொடுத்ததல்ல. அது தமிழ்நாட்டில் சமூக நீதி கோட்பாடு உங்களுக்கு கொடுத்தது. அந்த சமூக நீதி கோட்பாட்டிற்கு களமாடியவர் தந்தை பெரியார். இவங்களை பொறுத்த வரைக்கும் சொந்த வளர்ப்பு ஆடு, வீட்டு மசாலா, சொந்த தயாரிப்பு எண்ணெயில பண்றதுனால டேஸ்ட்டுமே சும்மா பட்டையை கிளப்பிட்டாங்க. ஹைலைட்டான விஷயமே பிரியாணியில பீசஸுமே தாராளமா போட்டு பண்ணிருந்ததோட 1800 ரூபாய்க்கு சேல் பண்ற இவங்க பக்கெட் பிரியாணியை 6 பேர் தாராளமா சாப்பிடலாம். அதே மாதிரி செப்டம்பர் 22 அன்னைக்கு நீங்க பிரியாணி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி இப்பயே ப்ரீ புக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா செப்டம்பர் 9 to 22 வரைக்கும் நீங்க நேர்ல போய் கூட ராஜா முத்தையா மன்றத்துல ப்ரீ புக் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன, ஆயிஷாமா ஆட்டுக்கடாய் பிரியாணியை இப்பயே ப்ரீ புக் பண்ணுங்க. செப்டம்பர் 22 அன்னைக்கு பரிசு அள்ளுங்க. வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆண்மை விடுதலை சிறுத்தை கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு பாவலன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? முதல் முறை அரங்கத்துக்கு வந்துருக்கீங்க, நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நலமா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இப்போ என்னன்னா, இன்று 146வது தந்தை பெரியார் பிறந்த நாள். குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் பெரிய அளவு போயிட்டு நீங்கள் கூட இன்னைக்கு மதுரையில் அவருக்கு சிறப்பு செஞ்சுருக்கீங்க, மாலை அணிவிச்சிருக்கிறீங்க, விழாவை கொண்டாடுறீங்க குதூகலமாக. குறிப்பாக விசிகாவுக்கும் பெரியாரை கொண்டாடுவது புதிதல்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு சூழல் போய்கிட்டு இருக்கு. முதல்ல இந்த பெரியார் 140 பிறந்தநாள இன்றைக்கும் பெரியார் என்ன தேவை அப்படிங்கிற அடிப்படை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வேண்டுகோளுக்கு கிணங்க இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த பொறுப்பாளர்கள் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்திவிட்டு சமூக நீதி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டோம். தந்தை பெரியார் எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடியவர், ஒரு சமூக விஞ்ஞானி என்று தந்தை பெரியாரை சொல்லலாம். சமூகத்தை பல்வேறு கோணங்களில் பகுத்தாய்வு செய்து பார்த்தவர். இந்தியாவின் சமூக கட்டமைப்பு ஒரு ஏற்றத்தாழ்வு உள்ள கட்டமைப்பு, சாதிய கட்டமைப்பு, சனாதன கட்டமைப்பு. இப்படிப்பட்ட கட்டமைப்பு நிறைந்த இந்த நாட்டில் பெரும்பான்மையான மக்கள் உழைப்பு சுரண்டலுக்கு, அடக்குமுறைக்கு போன்ற செயல்களுக்கு ஆளாகி வருகின்றார்கள் பெரும்பான்மை மக்கள். இந்த உழைப்பு சுரண்டல் எதிலிருந்து நடக்கிறது, அடக்குமுறை ஆதிக்கத்திற்கு எப்படி இந்த மக்கள் வந்து ஆட்படுகிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க சனாதனம் என்கின்ற அந்த கோட்பாட்டின் பல்வேறு கூறுகள்
இப்படி இந்த மக்களை வந்து பிரித்து வச்சிருக்கு. இப்போ இதையெல்லாம் தந்தை பெரியார் அவர்கள் கண்டறிந்த காரணத்தினால்தான் அதற்கான மூல காரணம் எது என்று கண்டறிந்து அதற்கு எதிரான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார். அடுத்து வந்து விளிம்புநிலை சமூகமாக இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் கல்வி வேலைவாய்ப்பில் அவர்களுக்கு போதிய பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக சமூக நீதி கோட்பாட்டை உயர்த்தி பிடித்தார். எல்லாமே கல்வி வேலைவாய்ப்பு சமத்துவம் எல்லா கோட்பாடுகளிலும் அவர் வந்து ரொம்ப தெளிவானார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவரோடு எல்லா காலங்களிலும் எல்லா கருத்துக்களோடும் எல்லா கோட்பாட்டின் சித்தாந்தங்கள் அடிப்படையில் நேர்கோட்டில் சமமாக பயணித்தவர்கள், சமகாலத்தவர்கள். தந்தை பெரியார் அவர்கள் மதிக்கக்கூடிய ஒரே தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் என்று சொல்லியிருக்காரு. ஆமா, அம்பேத்கர் தலைவர் என்று சொல்ல மதிக்கக்கூடிய ஒரே தலைவராக அந்த அளவிற்கு வந்து சமூகத்தை எடை போடக்கூடியவர் தான் வந்து தந்தை பெரியார் அவர்கள். ஆனால் சனாதன கோட்பாடுகளுக்கு எதிராக வந்து ஒரு பெரும் புரட்சியை நடத்தினவர், ஒரு யுத்தத்தை நடத்தியதில் வந்து தந்தை பெரியாருடைய பங்கு மாபெரும் பங்கு, அதை மறுக்க முடியாது. ஆகவே தான் வந்து தந்தை பெரியார் எல்லா காலகட்டங்களிலும் எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு மாபெரும் ஆளுமை. இன்னும் அவரோட தேவை இருக்கின்றீங்க, சமூகத்தில் அவருடைய பங்களிப்பு தொடரும்ன்றீங்க. ஓகே, இதெல்லாம் மாற்றுக்கிறதுல நீங்கள் உங்கள் கட்சி உட்பட எல்லா கட்சி தலைவர்களும் வரவேற்கிறார்கள். அவருக்கு புகழஞ்சி செலுத்துகிறார் என்பதை மறுக்க முடியாது. அவருக்கு புகழ் மாலை சூட்டுகிறார்கள், மாற்றுக்கள். ஆனால் சமீப காலமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, குறிப்பாக பாஜகவினர் இப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குறிப்பாக தந்தை பெரியார் அவர்களை புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ தமிழ் தேசியம் என்கிற பெயரில் சீமான் போன்றவர்களும் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அருவருப்பான செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு வடுக வந்தேரி அப்படின்ற போல ஒரு மொழி சிறுபான்மையாக சித்தரிக்கிறார்கள். அதை தாண்டி இன்னைக்கு என்னன்னா, இணையதளத்தில் பெரியாரை கொண்டாடி தமிழகம் ஒட்டுமொத்த தமிழகம் கொண்டாடிக்கின்றது இதே வேளையில் தான் குறிப்பாக அவர்கள் வந்து பெரியாராவது மயிராவது என்ற ஒரு கொச்சையான வார்த்தைகளை அரசியல் அடிப்படை நாகரிகம் இல்லாத வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க இல்லையா? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இது சரியா? அதாவது வந்து தமிழ் தேசியம் என்றால் என்னவென்றே தெரியாதவர்கள் இன்றைக்கு தமிழ் தேசியத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். சீமான் அவர்களுக்கு தமிழ் தேசியம் என்றால் என்னவென்று தெரியாது. வெறுமனே மொழி உணர்வோடு தமிழ் தேசியத்தை பார்க்கின்ற அந்த பார்வை குருட்டுத்தனமான பார்வை. தந்தை பெரியார் உள்ளிட்ட அயோத்திதாசர் பண்டிதர், நீதி கட்சி போன்ற தலைவர்கள் தமிழ்நாட்டில் விதைத்த விதைதான் இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தது. உங்களுக்கு வந்து மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்படுவதற்கு முன்பாக இங்கே யாருக்குமே வந்து தமிழ் தேசியம் என்கின்ற அந்த வார்த்தை கூட தெரியாது. மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட பிறகு நான் தமிழன், நீ மலையாளி, நீ வந்து தெலுங்கன், நீ கன்னடன், நீ வந்து மகர் அப்படின்னு வந்து மொழி அடிப்படையில் இனங்கள் வந்து பிரிக்கப்பட்டது. இதற்கு பிறகுதான் வந்து இங்கே தமிழ் தேசியம் அப்படின்ற மாதிரி இவங்களுடைய அந்த பார்வை மாறுது. அதுக்கான வரலாறுகள், அதுக்கான அரசியலில் வந்து எடுக்கிறாங்க. இப்போ தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்ற முழக்கம் எங்கிருந்து வந்தது? திராவிட இயக்கத்தில் தான் வந்தது. பெரியார் கடைசியாக சொன்னார். பெரியார் கடைசியாக கொண்டார். தமிழ்நாட்டில் தோன்றிய பெரும்பாலான தலைவர்கள், இந்த சமூக களத்தில் பங்காற்றியவர்கள், அரசியல் களத்தில் பங்காற்றியவர்கள், பண்பாட்டு உரிமைக்காக போராடியவர்கள் அத்தனை பேருமே முற்போக்காளர்கள், சாதி மறுப்பாளர்கள், கடவுள் மறுப்பாளர்கள், சனாதன எதிர்ப்பாளர்கள். இவர்கள் தான் தமிழ் தேசியத்திற்கு வித்தாக இருந்தார்கள். தமிழ் தேசியம் பேசுவதற்கு வாய்ப்பை கொடுத்தவர் தந்தை பெரியாருடைய உழைப்பு, அவருடைய பயணம். இறுதி வரை தனித்தமிழ் கேட்டார். அவரை போயிட்டு நீங்க வந்து தமிழ் தேசியம்ன்ற பேர்ல போலி தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு, நான் கேட்கிறேன், தமிழ் தேசியத்திற்கு நேர் எதிரி இந்திய தேசியம். இந்திய தேசியம் இந்துத்துவா, இதுதான் தமிழ் தேசியத்துக்கு நேர் எதிரி. தமிழ் தேசியத்தை படைக்க வேண்டும், தமிழ் தேசியத்தை மலரச் செய்ய வேண்டும், தமிழர்களுக்கு கொண்டு ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்றால், தமிழர்களுக்கான ஒரு அரசியலமைப்பை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்றால், நீங்கள் யாரை எதிர்த்து போராட வேண்டும் என்றால் இந்திய தேசியத்தை எதிர்த்து போராடணும். இந்திய தேசியம்தான் தமிழ் தேசியத்தை அடக்குகிறது, ஒடுக்குகிறது, நசுக்குகிறது. தமிழ் தேசியம் பேசியவர்களை யார் ஒடுக்குகிறார்கள்? தமிழ் தேசியத்தை வந்து அடைய விடாமல் இந்திய யார் திணிக்கிறார்கள்? தமிழ் தேசியம் என்பது அந்த சொல்லாடலே வந்து இந்திய தேசியத்துக்கு எதிரானது. அப்போ உன்னுடைய நேரடியான பகை என்பது இந்திய தேசியம். அப்போ இந்திய தேசியத்திற்கு எதிரான ஒரு கருத்துருவாக்கத்தை அனைத்து தரப்பு மக்களை எடுத்து செல்லணும். அதுக்கு ஒரு பெரிய செயல் திட்டம் இருக்கு. இப்ப நான் கேட்கிறேன், சீமான் வந்து அப்படி சொல்றாரு, தமிழ் தேசியம் பேசிட்டு பெரியாரை வந்து விமர்சனம் பண்றாரு. நீங்க
துணிவு இருந்தால், நெஞ்சில் துணிவு இருந்தால், நீங்கள் உண்மையிலேயே தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடிய அந்த களத்தில் உண்மையாக பயணிக்கக்கூடியவர்களாக இருந்தால், தனித்தமிழ்நாடு என்கிற சொல்லாடலை அவர் எல்லா மடலையும் பேச சொல்லுங்க. அவர் தமிழ்நாடை பிரிப்போம், தமிழ்நாட்டை இந்தியாவிலிருந்து பிரிப்போம், தனித்தமிழ்நாடை உருவாக்கி காட்டுவோம், அதுதான் உண்மையான தமிழ் தேசியம்னு மேடையில டிக்ளேர் பண்ண சொல்லுங்க, அறிவிக்க சொல்லுங்க. தமிழ் தேசியத்துல PhD பட்டம் பெற்றவர் பேராசிரியர் ஜெயராமன் அவர்கள். அவர் போன்றவர்கள் என்ன சொல்றாங்க, தனித்தமிழ்நாடு, தமிழ் இறையாண்மை, தியாகம் போன்றவர்கள் அதை முன்வைக்கிறாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, தமிழரசனை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் சொல்றாரு தனித்தமிழ்நாடுக்காக போராடி ஆயுதம் இருந்து உயிரிழத்தவர் இல்லையா. அவர் மேடைக்கு போயிட்டு நான் தேங்காய் ஜல்லுக்கு ஆசைப்படுறவன் கிடையாது, தேங்காவே என்னது, இந்தியாவே என்னது, அதுக்கு அம்பேத்கரையும் துணைக்கல் இருக்கிறார், நீங்க உள்ள சட்டங்கள் தெரியுமா, இப்படி பேசுறாங்க. நான் கேட்குறேங்க, ஒரு தமிழ் தேசியம்னு தெரியாதுங்க. ஏங்க நான் இப்போ ஐயா புலவர் பெருஞ்சித்திரனார் எவ்வளோ பெரிய ஆளுமை. அவர் பேசாத தமிழ் தேசியத்தை நீ பேசிட்டியா? ஏன் தியாகு பேசாத தமிழ் தேசியத்தை நீங்க பேசிட்டீங்களா? ஜெயராமன் அவருடைய பேராசிரியர் ஜெயராமன் நடத்திய ஆய்வுகள், முனைவர் பட்டம் பெற்றிருக்காரு, தமிழ் தேசியத்திற்கான ஆய்வுகள். அதுல ஏதாவது ஒரு பக்கம் உங்களுக்கு தெரியுமா? அதாவது தமிழீழ விடுதலை போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு இவர் களத்துக்கு வர்றார். தமிழீழ விடுதலை போராட்டம் உச்சக்கட்டத்தில் இருந்தபோது 2009 அந்த போராட்டம் உச்சக்கட்டத்தில் இருந்தபோது இவர் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்று வாக்கு கேட்டவர் தான். தமிழ் தேசியத்திற்கு நேர்பகை ஜெயலலிதா அம்மையார். மேதகு பிரபாகரன் அவர்களை கைது செய்து அழைத்து குற்றவாளி கூண்டில் ஏற்றி அவருக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும், தூக்கிலிட வேண்டும் என்று தீர்மானம் போட்டவர் தான் ஜெயலலிதா. அப்படிப்பட்டவர் இவரோட மாமனார். அப்படிப்பட்ட ஜெயலலிதாவுக்கு முட்டு கொடுத்து இலை மலர்ந்தால் ஈழமலரும் என்று வாய்ச்சவடால் அடித்து தமிழக மக்களை நம்ப வைத்து ஏமாற்றிய சீமான் பாரதிய ஜனதாவின் ஒரு பீட்டி. பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் தங்களுடைய அரசியல் ஆளுமையை செலுத்துவதற்காக பல்வேறு செயல் திட்டங்களை முன்னெடுத்தார்கள். ஆனால் அவர்களால் சாதிக்க முடியவில்லை. அப்ப அவர்களுக்கு அது கிளைகள் தேவைப்படுது. அப்ப பாரதிய ஜனதாவோட ஒரு கிளை தான் நாம் தமிழர், அதான் சீமான். மேலும் சீமான் பேசுவது பார்த்தீங்கன்னா குடிப்பெருமைன்னு ஒன்று பேசுவார். ஆமா, ஆணவ படுகொலையோட மொழிபெயர்த்தாரு. ஆமா, குடிப்பெருமை கொலைனாரு. குடிப்பெருமை என்றால் என்ன? இப்ப நம்ம குடி அப்படின்றது இப்போ ஒரு தமிழர் இனம் என்று ஒன்று இருக்கிறது. தமிழர்னா தமிழ் குடின்னு சொல்லலாம், தமிழர் இனத்தை தமிழ் குடின்னு சொல்லலாம், மலையாளிகளை அது ஒரு மலையாள குடின்னு சொல்லலாம். நீங்க சொல்லுவது ஒரு இனத்தை குடி என்று நீங்க பெருமைப்படுத்துறீங்களா, அல்லது இனத்திற்கு உள்ளாக பல்வேறு கூறுகளாக இருக்கக்கூடிய சாதியத்தை நீங்க குடின்னு சொல்றீங்க? சாதியத்தை குடின்றாரு, குடிபெருமை சொல்றாரு. அதான் ஆணவ கொலை நடந்த போது இப்ப நான் ஒரு கவுண்டர் ஓப்பனா ஒரு இன்னொரு விஷயம் சொல்றாரு இல்லையா, பெயருக்கு பக்கத்தில் சாதி கொடுதல் என்ன சிக்கல், அதானே வரலாறுன்றாருல்ல. அதாங்க ரோசி நாடாருன்னு சொல்றாரு. அதான் நான் கவுண்டர் என்கின்ற அந்த குடிப்பெருமை எனக்கு இருக்கு, அதனால கோகுல்ராஜை கொலை செஞ்சேன். நான் தேவர் என்கின்ற குடிப்பெருமை எனக்கு இருக்கு, அதனால நம்ம சங்கரை கௌசல்யா சங்கரை கொலை செஞ்சேன். நான் வன்னியர் என்கின்ற குடிப்பெருமை எனக்கு இருக்கு, அதனால இளவரசனை கொலை செஞ்சேன், கண்ணகி முருகேசனை கொலை செஞ்சேன். இப்படின்றது இந்த குடிப்பெருமையை நியாயப்படுத்தி பேசுறாரு. நீங்க தமிழ் தேசியத்தை வென்றெடுக்க வேண்டுமானால் இந்த தமிழ் சமூகங்களுடைய ஒரு ஓர்மை தேவைப்படுகிறது, ஒற்றுமை தேவைப்படுகிறது. சாதியை கடந்து நாமெல்லாம் ஒரு தாய் மக்கள், ஒரு காலத்தில் ஒரு தாய் மக்கள், இடையில் சாதி புகுந்தது, நம்மை பிரித்தது. அதனால் தமிழ் தேசியத்திற்கான அந்த தாக்கம் ஒளிந்தது, நம்முடைய தொன்மை அழிந்து போனது. அதை அழித்தது சனாதனம், இந்திய தேசியம். அப்ப இந்திய தேசியத்துக்கு எதிராக, சனாதனத்திற்கு எதிரான ஒரு மாபெரும் மக்கள் புரட்சியை நடத்தினால் மட்டும்தான் இடையில இருக்கக்கூடிய இந்த சாதியெல்லாம் கடந்து தமிழ் சமூக மக்களிடையே ஒரு ஓர்மையை உண்டு பண்ணி, சாதி பெருமை கூடாது, சாதி ரீதியான அணுகுமுறை கூடாது, சாதி அரசியல் கூடாது அப்படின்னு எல்லாத்தையும் சாதியை கடந்து தமிழன் என்கின்ற அந்த அடையாளத்தோடு உருப்பெற்றால் தான் தமிழ் தேசியத்தை அடைய முடியும். நீ இந்த சாதிய சிக்கலை ஒழிக்காம தமிழ் தேசியம் இங்க சாத்தியமே இல்லை. அப்ப சாதி ஒழிப்புக்கான அரசியல் என்ன வச்சிருக்க? சீமான்ட்ட என்ன இருக்கு? சாதி ஒழிப்புக்கான அரசியலே பேசாமலேயே சும்மா திமுகவை கிண்டல் அடிக்கிறது, அதிமுகவை கிண்டல் அடிக்கிறது,
போகிற போக்கில் யாருக்கும் வந்து சந்தேகம் வரக்கூடாதுன்னு பிஜேபியும் ஒரு கிண்டல் அடிக்கிறது. தமிழ் தேசியத்திற்காக, தமிழீழ விடுதலை போராட்டத்திற்காக பங்காற்றியவர்களுடைய உழைப்பை கொச்சைப்படுத்தும் வைகோ அவரை வந்து இழிவுபடுத்தி பேசுறது. எத்தனை தலைவர்கள் போராடி இருக்காங்க, அவர்கள் எல்லாம் அவருடைய அந்த போராட்டத்தை, அவருடைய தியாகத்தை அங்கீகரிப்பதில்லை. இவர்கள் தான் முன்களத்தில் நின்று மேதகு பிரபாகரன் அவரோடு ஆயுதம் தாங்கி களத்தில் நின்று போராடியது போல தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கான வரலாறுகளை இவர்கள் தான் உருவாக்கியது போல ஒரு அப்பட்டமான பித்தலாட்ட அரசியலை தமிழ் தேசியம் என்கின்ற போர்வையில இங்க விதைச்சிட்டு இருக்காங்க. இது மிகப்பெரிய ஆபத்து. உண்மையான தமிழ் தேசியத்திற்கு பெரும் தீங்கு சீமானால் விளைந்து கொண்டிருக்கிறது. ஓகே, இது ஒரு பக்கம் ஒரு விமர்சனம் முன்வைக்கிறீங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, இன்றைக்கு வந்து தந்தை பெரியாரை கொண்டாடாத அரசு தலைவர் என்று சொன்ன நேற்று கட்சி தொடங்கிய குறிப்பாக நடிகர் விஜய் கூட இன்னைக்கு வந்து பெரியார் திடலில் போய் இன்னைக்கு மலர் அஞ்சலி செலுத்திருக்காரு, அதாவது புகழஞ்சலி செலுத்திருக்கிறாரு, மாலை அணிவித்திருக்கிறாரு. இது ஒரு பேசும் பொருளாக இருக்கிறது. ஒரு பக்கம் இவங்க பெரியாராக மரியாதைங்கிறாங்க, புரிஞ்சுக்கிறது. தமிழக வெற்றி கழகம் என்கின்ற கட்சியை தொடங்கி இருக்கின்ற விஜய் அவர்கள் 2026 தேர்தல் களத்தில் போட்டியிடுவர் என்று அறிவிப்பு செய்தார். அதனை ஒட்டி இன்றைக்கு முதல் முறையாக நடிகர் விஜய் அவர்களுடைய முதல் அரசியல் வேலையாகத்தான், தொடக்கமாகத்தான், இதுவரை என் தலைவருக்கும் அவர் போய் மாலை போட்டதில்லை, எந்த இதிலும் செய்ய முடியல. கொடியை அறிமுகப்படுத்தினார், அவ்வளவுதான். முதல் முறையா இது ஒரு அரசியல் நடவடிக்கையா நம்ம பார்க்கலாம். இது எப்படி பாக்குறீங்க? அதான் இது ஒரு அரசியல் நடவடிக்கை தான். முதல் முறையா தந்தை பெரியாருடைய பிறந்த நாளுக்கு பெரியார் திடலுக்கு போய் அவருடைய சமாதிக்கு வந்து மலர் வளைய வச்சு அஞ்சலி செலுத்திருக்கிறாரு. இதுதான் அவருடைய முதல் அரசியல் பணி. தன்னுடைய அரசியல் பணியை எதிரான கருத்தை முன் வச்சிருக்காரு. ஆமா, தன்னுடைய அரசியல் பணியை முதல் முறையாக பெரியார் திடலிலும் தொடங்குறாரு. அப்படிதான் பார்க்கணும். ஓ, அப்படி சொல்றீங்களா? அப்படிதான் பார்க்கணும். நீங்க கொடியை வந்து என் கொடியை தான் அறிமுகப்படுத்தினாரு, அரசியல் பெருசா பேசல. ஆனால் பெரியார் திடல் என்பது தமிழ்நாட்டுக்கான அரசியலை மடைமாற்றம் செய்த இடம். தந்தை பெரியார் அவர்கள் தமிழகத்தின் அரசியல் களத்தை மடைமாற்றியவர், சமூக நீதி கோட்பாட்டில் மடைமாற்றி காட்டியவர், வெற்றி கண்டவர். சாதி ஒழிப்பிற்காக, சாதிய முரண்களுக்கு போக்க வேண்டும் என்பதற்காக தமிழகம் முழுவதும் பயணம் செய்தவர். இந்திய தேசியம், இந்துத்துவம் என்பது சாமானிய மக்களுக்கு எதிரானது என்கின்ற கருத்தை விதைத்து அதிலும் வெற்றி கண்டவர். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஆளுமை தான் தந்தை பெரியார். எல்லா காலத்திலும் பொருந்தக்கூடியவர். அந்த இடத்திலிருந்து இன்றைக்கு தன்னுடைய அரசியல் பயணத்தை நடிகர் விஜய் அவர்கள் தொடங்கி இருக்கிறார் என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி ஒரு முட்டுச்சந்தில நிக்குது. பெரியாராவது மயிராவது அதுதான் சொல்ல வரேன். பெரியாருடைய மயிர் தான் தமிழ்நாட்டை இத்தனை ஆண்டு காலம் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. யார் கட்சி ஆரம்பித்தாலும், யார் வந்து சமூகம் சார்ந்த கருத்துக்களை பேசினாலும், யார் அரசியல் களத்தில் பயணித்தாலும் தந்தை பெரியாரை தொடாமல், அவரை பற்றி பேசாமல், அவரை பற்றி சிந்திக்காமல் பயணம் செய்ய முடியாது என்பதை தந்தை பெரியார் நிரூபித்து காட்டியிருக்கின்றார். சமூக நீதியை பேசியாகணுமா இல்லையா? நீ கட்சி நடத்திட்டு இருக்க, சமூக நீதியை பேசணும். சமூக நீதி பேசும்போது நீ வந்து பெரியாரை தொடாம எப்படி பேச முடியும்? ஆனா அவர் பேசுறாரே, அதுதான் சொல்றேன். அது வீழ்ச்சிக்கான ஒரு அடையாளம். 2026 அவருக்கு வந்து முற்றுப்புள்ளி. என்ன சொல்றீங்க? முற்றுப்புள்ளி நாம் தமிழர் கட்சிக்கு அதான் கடைசி தேர்தல். ஆட்சி அமைப்பு சும்மா பேசலாங்க, மக்களை நம்ப வைக்கலாம், ஏமாத்தலாம். 2020 ஆட்சி அமைப்பதற்கான என்ன அரசியல் திட்டம் இருக்கு, என்ன அரசியல் கொள்கை இருக்கு? விஜயோட கூட்டணி விஜய் வந்து எங்க அவர் எங்க போயிருக்காரு? பெரியார் போயிருக்காரு. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? அன்றைக்கு அம்பேத்கரை கூட ஏற்றுக்கொள்ள மனமில்லாத நீங்கள் தந்தை பெரியாரை உயர்த்தி பிடித்து பெரியார் வாழ்க என்று அவருக்கு வீர வணக்கம் போட்ட நீங்க, கழுதை தேய்ந்து கட்டரும்பானது, கழுதை தேய்ந்து கட்டரும்பான கதை உங்களுடைய அரசியல் பிழைப்புக்காக தவறான தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் என்றால் என்னவென்று அறியாத, அதற்கான அரசியலை, தத்துவங்களை, கோட்பாடுகளை அறிந்து கொள்ள முடியாத, புரிந்து கொள்ள முடியாத தம்பிகளை ஏமாற்றி, இளைய தலைமுறை ஏமாற்றி, இதுதான் அரசியல். திமுகவை விமர்சிப்பது தமிழ் தேசிய அரசியல் அவர்களுக்கு. அப்புறம் நான் முதலமைச்சராவது தமிழ் தேசியங்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு நீங்க மேடையில பேசுறீங்களே, சீமான் அவர்கள் மேடையில பேசுறாருல, தமிழ் தேசிய விஜயோட கூட்டணி சேரன்னு சொன்னாரு. இப்ப வந்து பெரியார் போயிட்டாரு விஜய் கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கா? இப்ப வந்து கிட்டத்தட்ட சீமானுக்கு ஒரு எதிரான நிலை எடுத்து விடுற மாதிரி தெரியுது. சீமான் எப்படி எதிர்கொள் வருது? என் தம்பி சீமான் அப்படின்னு சொல்லுவார் விஜய். யாரு? சீமான் சொல்லுவார் என் தம்பி சீமான். நான் கூட சொல்லுங்க, நேத்து கூப்பிட்டு நான் போவேன் இருக்காரு. ஆனா அவர் பெரியார் போயிட்டாரு. அதான் என் தம்பி விஜய்னு சொல்லிட்டு இருப்பார் அடிக்கடி. ஆனா ஒரு இடத்துல கூட எங்க அண்ணன் சீமான்னு விஜய் சொன்னதே இல்லை. இதுவரையும் பேசுறீங்களா?
என் தம்பி விஜய் அது தூண்டி போடுறது சிக்கனா பார்க்குவோம் அப்படின்னு. ஆனால் ஒரு நாள் கூட விஜய் அவர்கள் எங்கள் அண்ணன் சீமான் சொன்னதே கிடையாது. அவர் தெளிவாக இருக்கார். தமிழ்நாட்டில் பெரியாருக்கு எதிரான ஒரு அரசியல், சமூக நீதிக்கு எதிரான அரசியல் இங்கே எடுபடாது. அதில் விஜய் வந்து தெளிவாக இருக்கார். ஏன்னா அவருடைய ஒரு விழாவில் மாணவர்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுற அறிவுரை சொல்கிறாரு. நீங்கள் வந்து அம்பேத்கரை படிங்க, பெரியாரை படிங்க, காமராஜரை படிங்கன்னு சொல்கிறார். அன்னைக்கே சொல்லிட்டாரு. நேரடியாக ஸ்பாட்டுக்கு போயிட்டாரு. தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு, தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு எதை சொல்லணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சு அன்னைக்கு சொல்லிட்டாரு. நீங்க அம்பேத்கரை படிங்க, பெரியாரை படிங்க, காமராஜரை படிங்க சொல்லிட்டார். அன்னைக்கு நான் யாருன்ற ஒரு அடையாளத்தை அவர் காட்டிட்டாரு. இன்னைக்கு களத்துல அதை நிரூபிச்சிட்டாரு. இந்த சம்பவம், விஜய் செய்த இந்த அரசியல் சீமானுக்கு மிகப்பெரிய ஆப்பு. அவருக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம்? இல்லைங்க, இப்ப விஜய் தமிழக வெற்றி கழகம் தொடங்கின பிறகு எந்த கட்சி கலகலத்து போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சீமான் கட்சி. நான் சீனியர், ஏங்கட தம்பி வருவான்றாரு அவரு. அரசியல் களத்துல சீனியர் ஜூனியர்லாம் பார்க்க கிடையாது. ரேஸ்ல யார் ஓடுறது, வந்து குதிரை ரேஸ்ல வந்து கிழட்டு குதிரை ஓடுமா இல்ல வந்து இளமையான குதிரை ஓடுமா? ஆமா, நீங்க வந்து நாங்க வந்து பெரிய அப்பாட்டாக்கரு, நாங்க தான் எல்லாம் அப்படின்னு நீங்க பேசிட்டு போங்க. நீங்க வந்து தப்பான ஒரு தமிழ் தேசிய பேசிட்டு போங்க. அது நகைச்சுவையா இருக்கு, தமிழ்நாட்டில் இளைஞர்களா நகைச்சுவையா பொழுது போல அப்படின்னா சீமான் பேச்சை கேட்கலாம் அப்படின்ற இடத்த நோக்கி நகர்ந்துட்டாங்க. இல்ல அதான் எதார்த்தம். மாப்பிள்ள பொழுது போல, சரி சீமான் பேச்சை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவ்வளவு காமெடியா இருக்கு. நாம் தமிழர் கட்சியிலேயே பல பேருக்கு வந்து இவர் ஏன் பெரியார் விமர்சனம் பண்றாரு, சீமான் வந்து பெரியாரை தொடக்கூடாது, விமர்சனம் பண்ணக்கூடாதுன்ற ஒரு எதிர்ப்பு இருக்கு. ஆனா வேற வழி இல்ல. ஏன்னா வந்து இப்ப சீமான்ட்ட போய் நீங்க பெரியாரை எதிர்த்து பேசாதீங்கன்னா அசிங்கமா திட்டுவாரு. போனை போட்டு அசிங்கமா திட்டுவாரு, ஏதாவது வந்து ஒரு இடைஞ்சல் பண்ணுவாரு. அப்ப அதுக்கு பயந்துக்கிட்டு சரி ஒரு வழி இல்லாம ஒரு கட்சிக்குள்ள வந்துட்டான், ஏதோ ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கான், அந்த பொறுப்புல பயணிப்போம் அப்படின்னு தான் ஏகப்பட்ட இளைஞர்கள் இருக்காங்க. இந்த சமயத்துல போய் பெரியாருக்கு தமிழ்நாடே சேர்ந்து அஞ்சலி செலுத்தும் போது, சமூக நீதி உறுதிமொழி ஏற்கின்ற போது வந்து பெரியாரா மயிரா அப்படின்றலாம் வந்து அந்த கமெண்ட்ஸ் வந்து தேவையில்லாது, கண்டிக்கத்தக்கது. இதெல்லாம் வந்து தமிழிசை சொல்றாங்களே, அவர் போறது திராவிட செயலுக்கு கொண்டாரு, அவர் தேசிய செயலுக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் விடுத்திருக்காங்கல்ல. வெறும் வந்து ஆரிய சாயல், தேசிய சாயல் மட்டுமே இருந்திருந்தா, தமிழ்நாட்டில் அது ஆதிக்கம் செலுத்தி இருந்தா, தமிழிசை என்பவர் டாக்டராக இருக்க மாட்டார். அது அவர் தெரியாதா? டாக்டர் தமிழிசை என்கின்ற அந்த பட்டம் இருக்க, அது வந்து ஆரியம் கொடுத்ததல்ல, இந்திய தேசியம் கொடுத்ததல்ல. அது தமிழ்நாட்டில் சமூக நீதி கோட்பாடு உங்களுக்கு கொடுத்தது. அந்த சமூக நீதி கோட்பாட்டிற்கு களமாடியவர் தந்தை பெரியார். அப்ப இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் டாக்டரா இருக்காரு அப்படின்னா அதுக்கு வந்து தமிழ்நாட்டில் திராவிட இயக்க அரசியல் தான் ஒரு காரணம். ஏன்னா அவருக்கு வந்து அந்த மருத்துவர் டாக்டர் பட்டம் வாங்கி கொடுத்தவர் கலைஞர் அவர்கள். இந்திய தேசியம் அப்படின்றது வந்து தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செஞ்சதில்லை. அப்போ டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனுடைய இந்த பார்வை தவறானது. அவங்க அப்பா தேசியத்தை உயர்த்தி பிடிச்சாரு, அவரால் அவருக்கு வந்து மருத்துவ சீட்டு வாங்கி கொடுக்க முடியல. ஆனால் தலைவர் கலைஞர் திராவிட இயக்க அரசியல் பேசியவர், அவர் தான் வந்து மருத்துவ டாக்டர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்திருக்காரு. அப்போ தமிழ்நாட்டில் இப்படி தான் வந்து போலிகள் வந்து தமிழ்நாட்டிற்கான அரசியலை முன்னெடுக்காம ஏன் வந்து பிஜேபி இங்கே வளர முடியல? தமிழ்நாட்டிற்கான அரசியல் அவங்க பேசுறதே இல்லை, அந்த பார்வை அவர்களுக்கு கிடையாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான அரசியலை பேசுனால தான் அவங்க வளர முடியல. அது மாதிரி தான் இன்றைக்கு சீமானுடைய அரசியலும் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக இருக்கின்ற காரணத்தினால், தந்தை பெரியாருக்கு எதிராக இருக்கின்ற காரணம். தந்தை பெரியார் விமர்சனம் பண்றது வந்து சமூக நீதியை வந்து கொச்சைப்படுத்துறதுங்க. தமிழ்நாடே வந்து சமூக நீதி கோட்பாட்டில் வளர்ந்த மண்ணு, சமூக நீதி கோட்பாட்டில் வளர்ந்த மண்ணு. அப்ப நீ பெரியாரை கை வச்சனா சமூக நீதிக்கு எதிராக நீ கை வைக்கிறேன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்ப வந்து இந்த விவாதம் என்றைக்கு அவர் பெரியாரை இழிவுபடுத்தினாரோ அன்றைக்கே நாம் தமிழர் கட்சி வீழ்ச்சியை நோக்கி போயிடுச்சு. இப்படிதான் நம்ம முடிக்க வேண்டியது. இப்ப இந்த பார்வையெல்லாம் பேச வேண்டியது. இது வந்து இன்னைக்கு பெரியாருடைய பிறந்தநாள் மட்டுமல்ல, அதற்கிடையே நடந்த அரசியல் குழுப்படிக்கு குறிப்பாக விஜய் அவர்கள் பெரியார் திடல் போவதை யாரும் விவாதிக்க மாட்டார்கள். அது போன பிறகு பார்த்தீங்கன்னா பல்வேறு விவாதங்கள் நடந்திருக்கின்றன. அந்த விவாதங்கள் அடிப்படையில் நீங்கள் விமர்சனம் பண்ணிக்கிறீங்க. அப்படியே மக்களின் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். இந்த விவாத சொல்ல அறக்களத்துக்கு நேரம் ஒதுக்க பண்ண